திருக்குறள் சிந்தனை. தலைவி புலவியில் நிமிர்ந்து நின்றபோது, நான் ஒன்றும் தவறு செய்தினேன், வேறு விதமாக நினைத்து வீணாக என்னை வெகுளாதே என்று பணிந்து நின்றான் தலைவன். உடனே தலைவி, இப்படித்தானே மற்றவள் எவளாவது புலந்த பொழுது இவ்வாறு வணங்கி நிற்பேர், உமது மதிப்பும் மாண்பும் நிரம்ப அழகாக இருக்கின்றன என்று ஏளனமாக கொதித்து மொழிந்தார். ஆகையால் தலைவன் இவ்வாறு இறங்கி மொழிகிறான். நயந்து புகழ்தல், பயந்து மொழிதல், வியந்து கொண்டாடுதல் முதலிய இனிய வழிகளால் புலவி தீராமல் தலை நிமிர்ந்து நின்றால் தலைவியரை தலைவர் அடிதொழுது வேண்டுவாராதலால் அம்முடிவான முடிவை வழியை தலைவன் இங்கே மூண்டு நின்றான். ஆகவே காதலன் பணியினும் காதலி புலவியில் தனியாள் என்று புலவி நுணுக்கம் அதிகாரத்தில் தெய்வப் புலவர் தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கு நீர் இந்நீரர் ஆகுதி என்று நாளையும் சிந்திப்போம்.